வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் கேக் ஷோ. இணைந்து வழங்கும் ஒரு எம்ஜே விளாக்ஸ் மற்றும் எக்கச்சக்க விளம்பரங்கள். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. 150 rupees இதுக்கு பிரைஸ். நீங்க வீக்கெண்ட்ல போனீங்கன்னா 150 rupees. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேலஸ் கிரவுண்டில் நடக்குது. கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் கொண்டாட்டத்துக்காக இந்த ஒரு கேக் ஷோ போடுறாங்க. வருஷம் போடுறாங்க. இந்த வருஷம் நான் அட்டென்ட் பண்ணி பார்த்தேன். கேக்கோட எக்கச்சக்கமாக விளையாண்டுருக்காங்க. தெரிஞ்ச வரைக்கும் உள்ள தெர்மாக்கோல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கேக் அண்ட் க்ரீம்ஸ் எல்லாம் இருக்கலாம். இந்த கேக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச கேக்கு. சினிமா லவர்ஸ்க்கு முக்கியமாக பிடிச்ச கேக்கு. சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், அப்புறம் நம்ம கோட் தளபதி இருக்காரு, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் அனிமி லவர்ஸ் உங்களுக்கும் எந்த டிசப்பாயிண்ட்டும் இல்லாத மாதிரி ஒன் பீஸ்லேருந்து ஒரு நல்ல கேரக்டர். அவர் யாருங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. கேக் வாங்கி தரல, கேக் ஸ்டோன் சொல்லி கேக் நீ டாக்டர் பார்த்தாலும் ஓன் டாக்டர் வேற ஏன் போட்டு உயிரை வாங்குற? எது அர்ஜிதா? அர்ஜித் சிங்கா இவரு? கேக் ஷோ இதோட முடிஞ்சு. இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் வெளியே வந்தோம்னா இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. அந்த கடைகளில் நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி நிறைய வினோதமான வகையான மிஷின்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன், பிரெட் டோஸ்ட்டு. அப்புறம் இங்கே இருக்கிற சிப்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டால் டக்குன்னு ஹீட் ஆகி வெளியே வந்துடுது. நமக்கு இங்கே அதாவது சாம்பிள் வச்சுருக்காங்க. அந்த சாம்பிள் நம்ம சாப்பிட்டு நம்மளோட ஒர்த்தாக ஆக்கிக்கலாம் இந்த காசை. நான் கேக் ஷோ அந்த அளவு இல்லைங்க. இந்த காஃபி அப்புறம் இந்த சிப்ஸுங்க இதெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு கொடுத்த 150க்கு ஓகே பண்ணிக்கலாம். அப்புறம் இதை பாருங்கள், நீங்கள் எதாவது கரை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஒயிட் ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணி தராங்க. வித்தவுட் வாட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே பாருங்கள், जूस का दाग, फ्रूट का दाग, सब्जी का दाग, सांभर का दाग, बिना धोए बिना पानी। ये 300 में 1 सेट आएगा, 500 में। अरे खाना दे दे यार, काहे परेशान करवाए यार? कोई एक्सपायरी डेट नहीं है। ரூபாய் சோத்துக்கு என்ன கஷ்டப்பட்டு கொடுத்து வாங்கினது இந்த ஒரு ஜூஸு. ஒரு கடை 2 கடை இல்லை, நீங்கள் போகிற திரும்புகிற கடை எல்லாமே சாம்பிள் தந்து நமக்கு சாப்பிட வச்சுட்டு தான் அனுப்பல. நல்ல மனசு எல்லாருக்கும். என்ன மனுஷன்? ஐயோ, இது வேற படமே. ஆஹா, இது எவ்வளோ அடிச்சாலும் போகாது போல இருக்கு. பின்னாடி ஒரு ஏதோ கட்டை வச்சுருக்காங்க. சரி, நம்மால் அடிக்க போகிறாரு. ரெடி ஸ்டெடி கோ. தம்பி கடைசியில் அடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. போங்க. ஜெயிச்சிட்டு வாடா குமரேசா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. எப்போ ஆரம்பிச்சோன்னு முக்கியம் இல்லை, ஆனால் எப்போ நிறுத்தணுங்கிறது இருக்கு. லக்கி பாஸ்கர் பார்க்கல போல இருக்கு. மறுபடியும் முதல்ல அவ்வளோதான். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா,
இங்கே இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஏன்னா இந்த கேக் ஷோவில் கேக் வந்து எங்களை இம்ப்ரெஸ் பண்ணல. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அது நிறைய இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. நீங்கள் ஒருவேளை இந்த ஷோக்கு வந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. He's my inspiration.